ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் மத்தியிலே தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு வந்திருக்கிறேன். தேவனுடைய வார்த்தைகள் என்னென்று கேட்டால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து 40 நாளும் உபவாசம் இருந்து ஓய்வு நாளிலே ஆண்டவர் நாளைய தினம் குருத்தோலை ஞாயிறு என்றால் நாங்கள் அதை தியானிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏனென்று கேட்டால் அவர் பவனி போகிறார் என்று பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கழுதையிலும் கழுதை குட்டியின் மேலும் பவனி போகிறார் என்று பார்க்கிறோம். அதை நாங்கள் பார்க்க போகிறோம். அந்த வார்த்தைகளை, தேவனுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நமக்கென்று தந்திருக்குது. நாம் அதை வாசித்து அதை தியானிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் அவர் உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்க வந்த தேவ ஆட்டுக்குட்டியானவர் என்று நாங்கள் பார்க்கிறோம். அவர் ஆட்டுக்குட்டியானவராய் இங்கே இந்த பூமிக்கு வந்து பலியானார்ன்னு பார்க்குறோம். ஒரு ஆட்டுக்குட்டியை பலியிடுவாங்க. அதே மாதிரி அவர் தன்னையே எங்களுக்காக அர்ப்பணித்திருக்கிறார். அப்போ அவர் பவனி போகிற நாள், ஓய்வு நாள்லையான் அவர் பவனி போகிறார். அது குருத்தோலை ஞாயிறு பார்க்குறோம். முந்தி நாங்கள் இருந்தபோது குருத்தோலை ஞாயிறு சொல்லி சொன்னால் அந்த குருத்தோலை எடுத்து குருசு செய்வாங்க. குருசு செய்து அதை கையில் கொண்டு போவாங்க. தனியாக குருசையும் இது பண்ணிக்கொண்டு ஓசன்னாண்டு சொல்லிக்கொண்டு, ஆனால் ஆண்டவரை நாங்கள் மகிமைப்படுத்துகிற நாள் அந்த நாள் ஆண்டவரை உயர்த்துகிற நாள். நாங்கள் பார்ப்போம். மத்தேயு 21 அதிகாரம் 4 வசனத்தை பார்ப்போம். இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மறியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்திலே வருகிறார் என்று சீயோன் குமாரத்தியலுக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. சீசர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்து கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேலே தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரங்களை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன்னடப்பாரும் பின்னடப்பாருமாகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா. யாருடைய குமாரனுக்கு ஓசன்னா? தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா. கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள் என்று பார்க்குறோம். அப்போ கர்த்தரை ஆர்ப்பரித்தார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஓசன்னா தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னாண்டு அவங்க மரங்களை வெட்டி போட்டு வெண்ணாடைகளை தரையிலே விரித்து ஆண்டவருக்கு மகிமை செலுத்தினாங்கள். ஏனென்று கேட்டால் அவர் ராஜாதி ராஜா. அவருக்கு மகிமையை செலுத்தினாங்கள் ஜனங்கள். பின்னடப்பாரும் முன்னடப்பாரும் அநேகராயிருந்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்போ யாருக்கு சொல்கிற? சீயோன் குமாரத்தியலுக்கு. அப்போ தீர்க்க தரிசனம் நிறைவேற வேணும் என்று எழுதப்பட்டிருக்கென்று நாங்கள் பார்க்கிறோம். அப்போ குருத்தோலைகளை கையிலே ஏந்தி கொண்டு கழுதையின் மேலும் கழுதை குட்டியின் மேலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து போகிறார் என்று பார்க்கிறோம். கழுதையில் ஏறுகிறப்ப கழுதை தான் அந்த பாரத்தை சுமக்க முடியும். எந்த மிருகங்களும் சுமக்காது பாரத்தை. கழுதை எவ்வளவு பாரத்தை நீங்கள் ஏற்றினாலும் சுமக்கும். அது அடையாளம் என்னென்று கேட்டால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவங்களை எல்லாம் சுமந்தார்ன்றதுக்கு அந்த கழுதை ஒரு அடையாளமாக இருக்கிறது. உலகம் முழுவதிலும் இருக்கிற எல்லா பாவங்களையும் சுமந்தாருன்னு அந்த கழுதையை ஒரு அடையாளமாக வைக்கப்பட்டிருக்குது. என்னென்று கேட்டால், கழுதை எல்லா பாரங்களையும் சுமக்கும். அப்போ அதை நாங்கள் பார்க்குறோம். என்னென்று கேட்டால், கழுதையும் கழுதை குட்டியின் மேலும் ஏண்டா கழுதையின் மேலே ஏறி இருந்து கொண்டு கழுதை குட்டியையும் கொண்டு போகிறார் ஆண்டவர். அப்போ நாங்கள் ஆண்டவரை ஆராதிக்க வேணும், அர்ப்பணிக்க வேணும், சோத்தரிக்க வேணும். ஏனென்று கேட்டால், ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் பவனி போன நாள் என்று பார்க்குறோம். கடைசியாக மரிக்க போகிற நாளுக்கு முதல் ஞாயிறு அவர் பவனி போகிறார் என்று பார்க்கிறோம். உயிர்த்த ஞாயிறுக்கு முதல் ஞாயிறு அவர் பவனி போகிறார். அப்போ நாங்கள் என்ன செய்யணுமா? ஆர்ப்பரிக்க வேணும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாங்கள் என்ன செய்யணுமா? சும்மா எல்லாம் இல்லை, ஆர்ப்பரிக்க வேணும். ஆர்ப்பரித்தார்கள் ஜனங்கள், துதித்தார்கள், பாடினார்கள். தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று பாடினார்கள். நாங்களும் அதே போல ஆண்டவருக்கு மகிமையும் கனத்தையும் செலுத்த வேணும். கர்த்தருடைய பிள்ளைகள் நாங்கள். அவர் எதற்காக இந்த பூமிக்கு வந்தார்? எதற்காக நம்மை தெரிந்து கொண்டார்? எங்களை கொண்டு மற்றவர்களை தெரிந்து கொண்டு பரலோக ராஜ்யத்துக்கு
எங்களை பங்குள்ளவர்களாய் சேர்க்கிறதற்கு. அப்போ நாங்கள் பார்க்கிறோம் என்னென்று கேட்டால் லூக்கா 19:30 பார்ப்போம். உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதிலே பிரவேசிக்கும் போது மனுஷர் ஒருவனும் ஒரு காலும் ஏறியிராத கழுதைக்குட்டியை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். அப்போ மனுஷர்கள் ஒருவரும் ஏறாத கழுதைக்குட்டி. ஏனென்றால் அவர் பரிசுத்தம் உள்ளவர். அந்த பரிசுத்தமான தேவனுக்கு மனுஷர்கள் ஒருவரும் ஏறாத ஒரு கழுதைக்குட்டி வேணும். கழுதையை கொண்டு வா, கழுதையை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். அதை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று யாராவது உங்களிடத்திலே கேட்டால் அது ஆண்டவருக்கு வேண்டுமென்று சொல்லுங்கள் என்றார். அனுப்பப்பட்டவர்கள் போய் தங்களுக்கு அவர் சொன்னபடியே கண்டார்கள். கழுதை குட்டியை அவர்கள் அவிழ்க்கும் போது அதற்கு உடையவர்கள் குட்டியை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள் அது ஆண்டவருக்கு வேண்டுமென்று சொல்லி அதை இயேசுவினிடத்திலே கொண்டு வந்து தங்கள் வஸ்திரங்களை அதன் மேலே போட்டு இயேசுவை அதன் மேலே ஏற்றினார்கள். அப்போ கழுதைக்குட்டியை வளர்க்குறவங்கள்ட்டும் கேட்குறாங்க பாருங்க, இது ஏன் அவுக்குறீங்கன்னு கேட்டால் அது ஆண்டவருக்கு தேவைன்னு பேசாமல் விட்டுட்டாங்க. நாங்களண்டா கேட்போம், என்னத்துக்கு அவுக்குறீங்க, எதுக்கு அவுக்குறீங்க, என்கிட்ட கேட்டுட்டு அவுக்குறீங்களான்னு கேட்போம். ஆண்டவருடைய தீர்க்க தரிசனம் நிறைவேற வேணுமென்றால் இதெல்லாம் நடந்தே ஆகணும். அப்போ ஆண்டவருக்கு கொண்டு வந்தால் என்ன செய்கிறாங்களாம், அந்த கழுதைக்குட்டியின் மேலே விண்ணாடியை போட்டு அவரை ஏற்றி பவனி போகிறாங்க. அப்போ நாங்கள் பார்க்கிறோம் என்னண்டா, அவர்கள் போகையில் அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். அவர்கள் ஒளிவமலையிலே அடிவாரத்துக்கு சமீபமாய் வருகையில் திரளான கூட்டமாகிய சீசர்கள் எல்லோரும் தாங்கள் கண்ட சகல அற்புதங்களையும் குறித்து சந்தோஷப்பட்டு, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோடே தேவனை புகழ்ந்தார்கள். அப்போ மிகுந்த சத்தத்தோடே அவர் ராஜா பவனி வருகிறார் பாருங்க, கர்த்தருடைய நாமத்தினாலே. அப்போ இங்கே ஒரு சிலர் சொல்கிறாங்க என்னென்று கேட்டால், கழுதை பாரத்தை சுமக்கிறதுக்கு கழுதை, இயேசு அதில் மேலே ஏறி இருக்கிறார். அப்போ பிதாவானவர் உள்ளே இருக்கிறார், குமாரனை அனுப்பினவர் உள்ளதானே இருப்பார். என்னென்று கேட்டால் பரிசுத்த ஆவியானவர் அவரோடு தானே இருக்கிறார். அப்போ பவனி போகும்போது ஜனங்களுக்கு அது ஒரு மகிமையை கண்டார்கள் என்று தான் நான் நினைக்கிறேன். ஏனென்று கேட்டால் ஜனங்கள் தேவனுடைய மகிமையை கண்டு, அதனால் சும்மா சாதாரணமான ஒரு ராஜா போனாலே அவருக்கே பெரிய ஒரு புகழும் இதுகளும் கொடுக்குறாங்க. அப்போ ஆண்டவர் அவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்க வந்தவர், அவருக்கு கனத்தையும் மகிமையையும் செலுத்துகிறது ஆண்டவருக்கு. அது ஆண்டவருடைய பிள்ளைகள் அவர்களை கண்டு கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். ஏனென்று கேட்டால் அநேகர் ஆண்டவரை கண்டு கொண்டார்கள். நெஞ்சால நாங்கள் பார்க்குறோம், சதுசேயர் வேதபாரர்கள் எரிச்சல் அடைந்தார்கள் என்றும் பார்க்கிறோம். ஆனால் அவங்கள் வெண்ணாடைகளை போட்டு என்னென்று கேட்டால் அந்த கீழே தரையிலே அவருடைய பாதங்கள் மண்ணிலே படாத படிக்கு அவங்கள் துணிகளை விரித்து கொண்டு போனார்கள் என்று பார்க்கிறோம். அவர் இரண்டா பரிசுத்தம் உள்ளவர். இரண்டா அவர் போகிற இடமெல்லாம் பரிசுத்தம். என்னடா மோசேக்கே சொல்கிறேன், நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்று. அது சில இடங்கள் பூமியில் பரிசுத்த பாவ குலைச்சலான இடங்களும் இருக்கிறது. அப்போ அதையெல்லாம் தாண்டி போகும்போது அவருக்கு வெண்ணாடையை போட்டு கொண்டு போகிறாங்க, மரங்களை தரித்து போட்டு கொண்டு போகிறாங்க. சில பேர் சொல்கிறாங்க என்னென்று கேட்டால், அது அவங்க ஜனங்களுடைய பாவங்களுக்கு அடையாளமாக அதை போடுகிறாங்க நன்றி. அப்போ அதையெல்லாம் நாங்கள் ஆண்டவர் நமக்கு அதையெல்லாம் வெளிப்படுத்த வேணும். என்னென்ன காரியங்களை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான காரியங்கள் வெளிப்படும். அப்போ இங்கே நாங்கள் பார்க்கிறோம், நாங்கள் ஆர்ப்பரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஏண்டா அவர் பவனி போகிறாரே, அதாவது கடைசி பெரிய வள்ளிக்கு முதல் ஞாயிறு அவர் பவனி போகிறார் பாருங்க, மரணத்தை அடையாளப்படுத்துறதுக்கு.
உலகத்தின் பாவங்களை சுமக்கிறதுக்கு அந்த கழுதைக்குட்டியை அடையாளமாக கொண்டு போகிறார். இப்படித்தான் நான் உங்களுடைய பாவங்களை சுமக்கப் போகிறேன். அப்போ சுமக்கிறதுக்கு என்ன தேவையாம்? கழுதைக்குட்டி தேவை. அப்பொழுது கூட்டத்திலிருந்து பரிசேயர் சதுசேயர் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்முடைய சீசர்களை அதட்டும் என்றார்கள். அப்போ பாருங்க, ஆர்ப்பரிக்கிறவர்களை அதட்டும் உம்முடைய சீசர்களை. சத்தம் போடக்கூடாது, ஓசன்னா ஓசன்னாண்டு சத்தம் போடக்கூடாது, அதட்டும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறேன், இவர்கள் பேசாவிடில் கற்களும் பேசுமெண்டு. அப்போ ஆண்டவரை நாங்கள் மகிமைப்படுத்துறதற்கு தடைகள் இப்போ நீங்கள் பார்க்க மாட்டீங்க, இந்தியாவிலையெல்லாம் தடை. அப்போ நாங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்துறதுக்கு தடையாக இருக்கிற எல்லா காரியங்களையும் நாங்கள் அகற்றி போட வேண்டியவர்களாக இருக்கிறோம். அல்லது நாங்கள் பார்க்கிறோம், சகரியாவில் பார்க்கிறோம். சகரியாவில் பார்க்குறோம், சீயோன் குமாரத்தியே மிகவும் கலைகூறு, ஜெருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்திலே வருகிறார், அவர் நீதியுள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாமதம் உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மறையின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். அப்போ எப்படியா வருகிறாராம்? கழுதையின் மேலும் கழுதை குட்டியின் மேலும் ஏறி வருகிறவராக இருக்கிறார். அப்போ சீயோன் குமாரத்தியே மிகவும் கலிகூறு, ஜெருசலேம் குமாரத்தியலை கெம்பீரித்து சத்தம் போடுங்கள், கெம்பீரியுங்கள். அப்போ ராஜா வரும்போது கெம்பீர சத்தம் கேட்க வேணும். சபைகளில் ஆராதிக்க வேணும், வீடுகளில் ஆராதிக்க வேணும். ஏனென்று கேட்டால் அந்த மகிமை, அந்த செக்கனா குளோரி மகிமை நமக்குள்ளே காணப்பட வேண்டும். நாங்கள் இப்போ ஒவ்வொரு வருஷமும் என்ன செய்கிறோம் என்று கேட்டால் பாடுகளின் நாள்களை தியானிக்கிறோம். ஆனால் தியானிக்கிறோம், ஆண்டவர் சொன்னதின்படி நாங்கள் செய்கிறோம் ஆண்டு பார்க்கணும். ஆர்ப்பரியுங்கள், மகிழ்ந்து கலிகூறுங்கள். ஆண்டவர் தான் சொல்கிறத இன்னொரு இடத்த சொல்கிறாரு, சீயோன் குமாரத்தி காணிக்க கொண்டு வருவாள். அப்போ சியோனுக்கும் ஜெருசலேமுக்கும் ஆண்டவர் சொல்கிற காரியங்களை பாருங்க. ஜெருசலேம் குமாரத்திகளே, ஒரு இடத்துல சொல்கிறார், ஜெருசலேம் குமாரத்திகளே எனக்காக அழாதீர்கள், உங்களுக்காயும் உங்கள் பிள்ளைகளுக்காயும் அழுங்கள் என்று சொல்லுகிறார் இல்லையா? இப்போ ஆண்டவருடைய காரியங்கள் எல்லாம் என்னென்று கேட்டால், அவர் தேவன். அவரை நாங்கள் சும்மாக எங்களுடைய நினைவின்படி சும்மா ஆராதிச்சிட்டு தூச்சிட்டு போகிறது அல்ல. கெம்பீர சத்தத்தோடு, அங்கே பாருங்க, கெம்பீர சத்தத்தோடு இதோ கெம்பீரித்து சீயோன் எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்திலே வருகிறார். கெம்பீர சத்தத்தோடு ராஜாவை வரவேற்க வேண்டும். இங்கே குருத்தோலைகளை கையிலே பிடித்து கொண்டு ஓசன்னா ஓசன்னா தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா. அப்போ ஓசன்னா பாடுகிறவர்கள் எப்படியா இருக்க வேணுமா? ஆரவார ஆர்ப்பாட்டங்கள் கேட்க வேணும், தேவனுடைய சத்தம் கேட்க வேண்டும். ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போகும்போது பெரிய ஆர்ப்பரிப்போடு போனாங்க. அங்கே என்ன சத்தம் கேட்டதுன்னு கேட்டாங்க. தாவீது ராஜா ஆடிப்பாடி கொண்டு போன போது. அப்படியான ஆண்டவருக்குள்ள நாங்கள் மகிமையான பிள்ளைகளாக இருக்கணும். மகிமை எங்களுக்குள்ளே காணப்பட வேணும். அதுக்கு என்ன தேவை? நாங்கள் சும்மா ஏனோ தானோண்டு வார்த்தைகளை படித்து விட்டு ஏனோ தானோண்டு இருக்கிறதல்ல. கெம்பீர சத்தம் விட வேணும். சீயோன் குமாரத்தியே என்ன சொல்லப்பட்டிருக்கு? சீயோன் குமாரத்தியே மிகவும் கலிகூந்து மகள வேணும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். அநேக சீயோன் குமாரத்திகளை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். இங்கே சீயோனை குறித்து ஆண்டவர் சொல்லியிருக்கிற, சீயோனின் சிறையிருப்பை திருப்புவேன். அப்படியெல்லாம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அப்போ நாங்கள் மகிமையின் ராஜா, அவர் மகத்துவமான ராஜா. நீங்கள் மங்கி எரிஞ்சாலும் மங்கி எரிகிற விளக்கு அணையாதவர் அவர். அப்போ அவருக்கு நாங்கள் எப்படியான காரியங்களை செய்ய வேணுமாம்? இன்றைக்கு நாங்கள் என்ன செய்கிறோம்னு கேட்டால் ஏனோ தானோன்று தான். நாங்கள் இப்போ சில பேர் என்னென்று கேட்டால் ஏனோ தானோன்று தான் அந்த பாடுகளின் நாட்களை நாங்கள் தியானிக்கிறோம். இல்லை, அந்த பாடுகளின் நாட்களை நாங்கள் நினைக்கும் போது என்னை பாவத்திலிருந்து ஆண்டவர் தூக்குறதுக்காக, என் ஜனங்களை பாவத்திலிருந்து தூக்குறதுக்காக, என் பிள்ளைகளை
பிள்ளைகளுடைய பிள்ளைகளை பாவத்திலிருந்து தூக்குறதுக்காக, பிறரை பாவத்திலிருந்து கொண்டு வர்றதுக்காக எவ்வளவோ நொறுக்கப்பட்டவர்கள், அடிக்கப்பட்டவர்களை எல்லாம் கொண்டு வந்து ஆண்டவர் கொண்டு வந்து சேர்க்கிறதுக்காக அவர் தன்னை வெளிப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். மகிமையின் ராஜா அவரை நாங்கள் பார்க்கிறோம். அழகும் இல்லாமல் சௌந்தரியம் இல்லாமல் ஆக்கினார்கள் என்று பார்க்கிறோம். அந்த பாடுகளின் நாளில் ஏசாயா 53 நாங்கள் பார்க்கிறோம். அவர் அழகானவர், அருமையானவர், மகிமையானவர், 16,000ங்களிலும் சிறந்தோர். அப்படிப்பட்டவர் பூமியிலே வந்து நம்முடைய பாவங்களுக்காக உலகத்தின் பாவங்களுக்காக தன்னையே ஜீவபலியாக கொடுக்கிறதற்கு பெரிய வெள்ளிக்கு அதுக்கு முதல் ஞாயிறு, உயிர்த்தனாருக்கு முதல் ஞாயிறு அவர் பவனி போகிறார். ஏன் பவனி போகிறார்? அவர் பாடுகளை அனுபவிக்கிற நேரம் வருகிறது. எங்களுடைய பாவத்துக்காக மரிக்க போகிற நேரம் வருகிற தீர்க்கதரிசியினரால் இது நிறைவேறப்பட்டது என்று பார்க்கிறோம். அநேக காரியங்களை இதில் இருந்து கொடுக்கிறார்கள். அநேக வார்த்தைகள் அதுக்குள்ளே வருகிறது. ஒன்று சொல்கிறது காரணம் என்னென்று கேட்டால், ஜனங்கள் எல்லாம் தங்களுடைய பாவங்களை எல்லாம் அவருக்கு முன்பாக எல்லாத்தையும் அர்ப்பணிக்கிறதுக்காகத்தான் அந்த ஆடைகளை விரிக்கிறார்கள் என்று சில பேர் சொல்லுகிறாங்க. ஆனாலும் ராஜாதி ராஜா வரும்போது அவருக்கு மகிமையை செலுத்துவதற்கு கண்டிப்பாக நாங்கள் சில வேளைகளில் பார்க்குறோம். இந்த நீராட்டு விழா, புனித நீராட்டு விழாக்கள் என்று வைப்பாங்க. அப்போ பெண்களை அதால் கொண்டு வரும்போது வெண்ணாடையை அதில் விரித்து அதில் பெண் நடந்து வர வேணுமெண்டு. அப்போ ராஜாக்கள் நடந்து வருவதற்கும் அதே தான் பெரிய ஒரு கம்பளம் விரிச்சிருப்பாங்க நீளத்துக்கு. அது எங்கட ராஜா வரும்போது இப்படியா வரணும். அப்போ அதுவும் கழுத குட்டியின் மேலே வரும்போது அவர் பாருங்க, கழுத குட்டியின் மேலே வரார் ஒரு ராஜா. ராஜாதி ராஜா, உலகத்தை படைத்தவர், உலகத்தை ஆள்பவர், ஜனங்களை உருவாக்கினவர், ஜனங்களுடைய பாவங்களுக்காக தன்னை தாழ்த்தி ஒரு கழுதை குட்டியின் மேலே, உங்களை கழுதை குட்டியின் மேலே ஏறி நீங்கள் வாங்கண்டு ராஜாவை ஏறி வாங்கண்ட வர மாட்டீங்க. அதுக்கு அந்த மாதிரியான ஒரு இதுகளில் தான் வருவீங்கள். டெலிகப்பலில் இல்லைன்னு சொன்னால் பெரிய இதுக்கண்டு சொந்தமாக ஃப்ளைட் வேண்டி அதில் வருவீங்க. ஆனால் ஒரு கழுதக்குட்டியின் மேலே வருகிறார் பாருங்கள். எங்களுடைய பாவங்களை சுமக்கிறதுக்கு உலகத்தையே படைத்தவர். அப்போ நாங்கள் என்ன செய்ய வேணுமா? அந்த நாளை, அந்த பரிசுத்தமான தேவனுடைய நாளை, அந்த ஆர்ப்பரிப்பின் நாளை, அந்த அவர் வந்து எங்களுக்காக பவனி வந்த நாளை நாங்கள் எப்படியாய் ஆராதிக்க வேணும், துதிக்க வேணும், பாட வேணும்னு இந்த சீயோன் குமார் எனக்காக அழாதீங்க, ஆண்டவருக்காக அழுகிறீங்க. ஆண்டவருக்காக அழவேணுமென்ற அவசியமே கிடையாது. ஆனால் பாவத்தில் கிடக்கிற மனுஷருக்காக அழ வேண்டும். பாவத்தை பச்சை தண்ணி போல குடிக்கிற மனுஷருக்காக அழ வேண்டும். ஆண்டவரே, நீ ராஜாதி ராஜாவாய் பவனி வரும்போது எங்கள் பாவங்களுக்காக, எங்கள் பிள்ளைகளுடைய பாவங்களுக்காக நீர் பவனி வந்து இந்த கழுதையின் மேலே ஏறி வந்து, ஏனென்றால் கழுத பாரத்தை சுமக்கும், அதே மாதிரி நானும் உங்கள் பாரத்தை சுமக்கிறேன் என்ற அந்த அடையாளம்தான் அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற வேணும் இல்லையா? தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற வேணும் என்று சொன்னால் அதுக்கேற்ற காரியங்கள் நடந்தே ஆகணும். அப்போ நாங்கள் என்ன செய்ய வேணும் என்று கேட்டால், கர்த்தாதி கர்த்தர் மகிமையின் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியின் மேலும் ஏறி வருகிறார் என்று நாங்கள் ஆர்ப்பரித்து பாட வேண்டும், ஆர்ப்பரிக்க வேண்டும், அகமகிழ வேண்டும், ஆவியானவரால் நிரப்பப்பட வேண்டும். ஆண்டவர் பாடுபட்ட நாட்களை நாங்கள் பாடுபட்ட நாட்களை நாங்கள் நிதானிக்கலாம். அதே சமயத்தில் அதை நினைவு கூறலாம். என்னென்னு கேட்டால், என் அப்பத்தை புசித்து என் ரத்தத்திலே பானம் பண்ணுகிறவன் குற்றமற்றவனாக இருக்க வேணும், அவன் தானித்தறிஞ்சு தன்னைத்தானே தானித்தறிக்க வேணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. தான் வரும் வரைக்கும் அதை நினைவு கூற வேணுமெண்டு. அப்போ அந்த பாடுகளை நாங்கள் நினைவு கூறுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆனாலும் அவர் மரித்தவர் உயிர்த்து விட்டார். இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார்.
யாருக்காக எதுக்காக அவர் மீண்டும் வரப்போகிறார்? தன்னுடைய பிள்ளைகள் மரித்து தன்னுடைய பிள்ளைகளுக்காக தான் மரித்து உயிர்த்து மீண்டும் வர இருக்கிறார் என்னென்றால் தன்னுடைய பிள்ளைகளை கூட்டி சேர்ப்பதற்கு, பரலோகத்திலே கொண்டு போய் சேர்க்கிறதற்கு. அந்த பூமியில் இருக்கும்போதும் மத்தேயு, லூக்கா, மார்க்கில் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, நான் போகிறது நல்லது, நான் போனால் உங்களுக்கு ஒரு தேற்றவாளனை அனுப்புவேன். அப்போ அவர் போய் எங்களுக்கு தேற்றவாளனை அனுப்புறதற்கும் அவர் மரித்தார், மரணத்தை ஜெயித்தார், பாதாளத்திலே போய் பாதாளத்தில் உள்ளவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்தார். அவர் எப்படியாய் மரித்தார், எப்படி அடிக்கப்பட்ட ஆட்டை போல இருந்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம் இல்லையா? அப்போ இந்த பவனி வருகிற நாள் என்னென்று கேட்டால், நான் பாடுபட போகிற டைம் வந்துவிட்டது, அந்த நேரம் வந்துவிட்டது. அதற்கு முன்னே ஜனங்களை போய் நான் சந்திக்க வேணும், பவனி போகணும். பவனி போகிறார் பாருங்க. அந்த ஜனங்கள் கண்டு கொண்டார்கள் பாருங்க. சியோன் குமாரத்தியே மகிழ்ந்து கலிகூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி. அப்போ அப்படியாய் மகிழ்ந்து கலிகூற வேணும், கெம்பீரித்து பாட வேணும். ஆண்டவருக்கு நாங்கள் கனத்தையும் மகிமையும் துதியையும் செலுத்த வேணும். அதற்கு தடையே கிடையாது பாருங்க, எங்களுக்கு தடையே கிடையாது. ஆனால் இப்போ தடைகள் இந்தியாவில், இலங்கையில், எங்கெங்கே எல்லாம் தடைகள் நடக்கிறது. ஆனாலும் அதற்காக எல்லாம் நாங்கள் என்ன செய்யணுமாம்? ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நாங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும், துதிக்கிறவர்களாக இருக்கணும், கலிகூற வேணும். ஆண்டவருக்குள்ள கலிகூந்து மகிழ வேண்டும், கெம்பீர சத்தமிட்டு ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும். என்னோட இஸ்ரவேல் ஜனங்கள் கூக்குரலிட்டார்களாம். அந்த கூக்குரலின் சத்தம் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே வந்து எட்டினதாம் என்று பார்க்கிறோம் இல்லையா? அந்த காலத்தில் என்ன செய்வாங்களாண்டாலும், ஜெருசலேமில், இஸ்ரவேலில், எங்கும் சில நாடுகளில் கழுதையின் மேலே தான் பாரத்தை ஏற்றி விடுவாங்க. அந்த கழுதை சுமந்து கொண்டு போகும், இவங்க பின்னால் போவாங்க. அப்போ கழுதையை எங்களுக்கு காண்பித்ததுக்கு காரணம் என்னென்னு கேட்டால், ஆண்டவர் இப்படித்தான் எங்களுடைய பாவங்களை சுமக்க போகிறார். அதுவும் உலகத்தின் பாவங்கள் முழுவதையும் சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டியானவர். அவர் பவனி போகிறார், ஜனங்களை சந்திக்கிறார். பாடுபட்டு கொண்டு போகும்போது, சிலுவையை சுமந்து கொண்டு போகும்போது ஜெருசலேம் குமாரத்திகள் அழுகிறார்கள், கண்ணீர் விடுகிறார்கள். அந்த கண்ணீர் விடுகிற நேரத்திலேயும் ஆண்டவர் சொல்கிறார், ஜெருசலேம் குமாரத்திகளே, எனக்காக அழாதீர்கள், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். அப்போ எங்களுக்குள்ள என்ன இருக்கணுமாம்? ஆண்டவர் பவனி போன நாளை நாங்கள் தியானம் பண்ணுகிறவர்களாக இருக்கணும். எல்லாத்தையும் நாங்கள் தியானம் பண்ணுகிறவர்களாக இருக்கும். நாளுக்கு நாள் எல்லாரும் முற்றும் தேறினவர்கள் அல்ல, இந்த வேதத்தில் நாங்கள் தேறினவர்கள் அல்ல. நாங்கள் நாளுக்கு நாளாக படிக்கணும், நாளுக்கு நாளாக அந்த வார்த்தையை வைத்து நாங்கள், ஆண்டவரே நீங்கள் இப்படி சொல்லியிருக்கிறீங்க, இப்படி செய்திருக்கிறீங்க, நாங்கள் இப்படி செய்ய வேணும் ஆண்டவரே, எங்களுக்கு பலந்தாங்க ஆண்டவரே, சுவந்தாங்க, சத்துவந்தாங்க, எங்களுக்கு அந்த தியானிக்கிற வரத்தை தாங்க ஆண்டவரே என்று கேட்க வேண்டும். அன்றைக்கு குருத்தோலை ஞாயிறு தானையா, ஞாயிற்றுக்கிழமை குருத்தோலை ஞாயிறு, ஓகே, ஆராதிக்கிறோமா, துதிக்கிறோமா, பாடுறோமா, முடிஞ்சுது. அந்த குருத்தோலை ஞாயிறு அந்த வருஷம் அந்த இதோடைய முடிஞ்சிடும். இனி நாங்கள் உயிர்த்த ஞாயிறை சந்திப்போம். ஆனால் அந்த நாட்களை நாங்கள் நாளுக்கு நாளாய் அந்த வார்த்தைகளை தியானம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் கோதுமை மணியைப் போல மடிந்து மாண்டு பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார் இல்லையா? அதனால தான் சொன்னார், நீங்களும் கோதுமை மணியைப் போல. கோதுமை மணியானது நிலத்திலே மடிந்து மாண்டு பலன் கொடுக்காவிட்டால் ஒன்றுக்கும் உதவாது. அப்போ ஆண்டவர் மாண்டு மடிந்து பலன் கொடுக்குறார் பாருங்க. நிலத்தில் கோதுமை மணியை போட்டிங்கன்றால் அது எல்லாம் செத்துத்தான் உள்ளுக்குள்ளே இருந்து வேறெடுக்கும் பாருங்க. அந்த கோதெல்லாம் முடைஞ்சு. இன்றைக்கு ஆண்டவர் தன்னை அர்ப்பணிக்கும் போது அந்த கழுதை குட்டியின் மேலும் ஏறி போகும் பவனி போகும்போதும் அவருடைய மனசில் எவ்வளவு ஒரு இது இருந்திருக்கும் என்று யோசிச்சு பாருங்க. என்னென்று கேட்டால், ஒலிவமலையில் போய் இருக்கும் போதே அவருடைய கண்ணீர் இரத்த துளியாய் விழுந்தது என்று பார்க்கிறோம் இல்லையா? அவர் அதாவது மாம்சத்திலே பிறந்தவர் இல்லையா?
ஆவியானவர் உள்ளே இருக்கிறாரு. ஆனாலும் அவருடைய உடம்பு ஃபுல்லாக உழுத நிலம் போல ஆகிவிட்டது என்று சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அப்போ இங்கே பார்க்குறோம், பவனி போகும்போது அவர் எவ்வளவு நினைத்திருப்பார், என்ன இந்த ஜனங்களுக்காக, இந்த ஜனங்கள் என்னிடத்திலே வந்து சேர வேணுமென்றதுக்காக, என் பிதாவினுடைய சித்தத்தை நான் நிறைவேற்றி முடிக்க வேணுமென்றதுக்காக தன்னையே ஜீவபலியாக ஒப்பு கொடுத்தாருங்க. அந்த தேவனுக்கு நாங்கள் துதியையும் கனத்தையும் மகிமையும் செலுத்துகிறவர்களாக இருக்கவும் கழிகூற வேணும். பெண்கள் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம், சீயோன் குமாரத்தியல், வாலிபர்கள், கன்னியர்கள் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்க வேணும். அவர்கள் துதிக்க வேணும், ஆராதிக்க வேணும். எருசலேம் குமாரத்தியல், குமாரர்களையும் குமாரத்தியலையும் தான் ஆண்டவர் கேட்கிறாரு. சிறு பிள்ளைகளை, குழந்தைகளை கேட்கிறார். ஏனெண்டா பாலகர் ஆயினாலேயும் துதிகளையும் வார்த்தைகளையும் போடுவேன் என்று சொல்லியிருக்கிறார் இல்லையா? அதே போல் குமாரத்தியலையும் குமாரர்களையும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். வாலிபனே, உன் வாலிப வயதை எதனால் சுத்தம் பண்ணுவாய்? தேவனே உன்னுடைய வார்த்தையினாலே என்று எழுதியிருக்கிறது இல்லையா? வாலிபனே, உன்னை திருஷ்டித்தவரை நினைத்துக்கொள். இன்றைக்கு எத்தனை வாலிப பிள்ளைகள், எத்தனை கன்னிகர்கள் ஆண்டவரை நினைக்கிறீங்க இந்த பாடுகளின் நாளிலே? எத்தனை குடும்ப தலைவன் தலைவிகள் நினைக்கிறீங்க? நினைக்கணும். ஏனென்றால் நமக்காகத்தான் நம்முடைய ஆண்டவர் பாடுபட்டார். நமக்காகத்தான் அவர் பவனி போனார். கடைசி தரவாய், அதுதான் கடைசி பவனி போகிற தரவாய். அந்த கடைசி ஞாயிறு, உயிர்த்த ஞாயிறுக்கு முதல் ஞாயிறு, கடைசி ஞாயிறு, அவர் நாங்கள் காண்கிற ஞாயிறு, கடைசி ஞாயிறு. அவர் நமக்காக உழுத நிலம் போல ஆகிறதற்கு தன்னை அர்ப்பணித்தது. நாங்கள் அவருடைய பிள்ளைகள். அந்த பவனி போகிற நாளை நாங்கள் நினைவு கூறுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஏனோ தானே ஒன்று குருத்தோலை ஞாயிறு தானே, 4 வார்த்தைகளை கொடுப்பார்கள். வார்த்தைகளை கேட்டு அந்த இடத்துலையே விட்டுட்டு போகிறதல்ல. அந்த வார்த்தைகள் நமக்குள்ளே கிரியை செய்ய வேண்டும். ஆண்டவர் நமக்காக அல்லவா கடைசியாக பவனி போன நாள். அந்த கழுதை குட்டியின் மேலே போகும்போது தன்னுடைய பாடுகளைத்தானே அதில் தியானிக்கிறதற்கு ஆண்டவர், அந்த கழுதை சுமக்கிறதை என்னென்று பார்ப்போம். கழுதை எவ்வளவோ பாரங்களை சுமக்கும். அதே மாதிரித்தான் தன்னையும் அவர் அர்ப்பணித்தார் என்று பார்க்கிறார். இசையாவில் பார்க்கிறோம், அவர் அடிக்கப்பட்ட ஆட்டை போல வாய் திறக்க முடியாமல் இருந்தார். வாய் திறக்கவே இல்லை. அது கழுதையும் வாய் திறக்காது பாருங்க. நாங்கள் இன்னொரு இடத்துல பார்க்கிறோம், பிலேயாம் கழுதைக்கு அடித்த போது, பிலேயாம் அடிக்கிறான் கழுதைக்கு, ஆனாலும் அது பேசுது. ஏன் எனக்கு அடிக்கிறாய் என்று? இவ்வளவு காலம் நான் உன்னை சுமந்தனான் இல்லையா? ஏன் எனக்கு அடித்தாய் என்று? ஏனண்டா பிலேயாம் ஆண்டவற்ற சொல் கேளாமல் போனபடியா. அப்போ அதே மாதிரி தான் நாங்களும் என்ன செய்கிறோம்? ஆண்டவருடைய அந்த நாளை, அந்த பவனி போன நாளை, நாங்கள் கடைசி நாள் ஆண்டவர் எங்களுக்காக பவனி போய் அந்த ஜனங்களை எல்லாம் சந்திக்கிறார் பாருங்க. சீயோன் குமாரத்திகளை, எருசலேம் குமாரத்திகளை என்று சந்திக்கிறார் பாருங்க. கழுதைக்குட்டியின் மேலே போகிறார். இதுதான் நான் உங்களுடைய பாவங்களை சுமக்கிற அடையாளம். அந்த கழுதை குட்டி தான் பாரங்களை சுமக்கும். அதே போல உங்களுடைய பாவங்களையும், நீங்கள் செய்கிற அநியாயங்கள், அக்கிரமங்கள், மீறுதலையும், எல்லா காரியத்தையும் நான் என்னுடைய தோளிலே சுமக்கிறதற்கு இது ஒரு அடையாளமாக ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக கொடுத்திருக்கிறார் பாருங்க. நாங்கள் அப்படிப்பட்டவர்களாய் ஒருவருடைய பாரத்தை ஒருவர் சுமக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நாங்களும் எங்களை பார்க்கும்போது ஆட்டுக்குட்டிகள், நாங்கள் ஆட்டுக்குட்டிகள், ஆடுகள், கழுதைக்குட்டிகளாயும் இருக்க வேணும், கழுதைகளாயும் இருக்க வேணும். ஏனென்று கேட்டால் ஒருவர் பாரத்தை ஒருவர் ஆண்டவரை போல சுமக்க வேண்டாம். ஒருவருடைய பாரத்தை ஒருவர் சுமக்க வேண்டும். எங்கள் பிள்ளைகள் அழுதால், எங்கள் தாய்மார் அழுதால், தகப்பன்மார் அழுதால் எங்களுக்கு கண்ணீர் வருகிறது இல்லையா? அதே போல் அடுத்தவருடைய தாய்மார், அடுத்தவருடைய பிள்ளைகள் அழுதால் கண்ணீர் வர வேண்டும். அழுகிறவர்களோடு அழுங்கள், சிரிக்கிறவர்களோடு சிரியுங்கள், துக்கப்படுகிறவர்களோடு துக்கப்படுங்கள் என்று சொல்லியிருக்கிறது இல்லையா? ஆண்டவர் அப்படித்தான் அழுகிறவர்களுக்கு முன்னால் போய் நிற்பார். மாத்தாள் மரியாள் அழுதார்கள், லாசரு இறந்து போனான் என்று. அப்படியாய் நாங்கள்
ஆண்டவர் சுமந்ததை நாங்கள் ஏன் அவர் சுமந்தார்? நீங்களும் அதே மாதிரி தன்னுடைய அடிச்சுவடில் நடக்க வேண்டும். நான் சுமக்கிறது போல நீங்களும் மற்றவருடைய பாரங்களை சுமக்கிறதுக்குத்தான் எங்களை ரட்சித்து கொண்டார். இன்றைக்கு நாங்கள் சுமக்கிறோமா? சுமக்கிறதும் இல்லை, சுமக்கவும் முடியதில்லை, மன்னிக்கவும் முடியதில்லை, மறக்கவும் முடியதில்லை. பாருங்கள், ஒருத்தர் நாங்கள் மன்னிக்கிறதுக்கு முந்திக்கொள்ள மாட்டோம், மறக்கிறதுக்கு முடிவெடுக்க மாட்டோம். ஏனென்றால் நாங்கள் அனுதினமும் வார்த்தைகளை படிக்கும்போது ஆண்டவர் அந்த வார்த்தையினாலேயே பேசுவார். மன்னி, மற, அதை தூக்கி இது அதை விட்டுவிடு, சாந்தமாயிரு, வாய்க்கு கடிவாளம், கண்களுக்கு கலிங்கம், அப்படியான காரியங்களை எல்லாம் இந்த மத்தேயு வெளிப்படுத்தல்களை அதுகள் எல்லாத்துலேயும் பார்க்குறோம். மார்க்கு அங்கே எங்கேயும் ஜோடி ஜோடியாக இல்லாத வார்த்தைகள் ஒன்றுமே கிடையாது. சியோனை குறித்து எருசலேமை குறித்தும் அநேக இடங்களில் இருக்குத்தானே. அப்போ நாங்கள் எங்கேயுமே இல்லை என்று சொல்லுறதுக்கு இல்லை, இருக்குது. அப்போ நாங்கள் என்ன செய்யணும் என்றால், ஆண்டவரை பவனி கடைசி நாட்களில் அந்த பவனி கடைசி ஞாயிறு பவனி போகிறார் பாருங்க. உயிட்ட ஞாயிறுக்கு முதல் ஞாயிறு பவனி போகிறார் பாருங்க. அந்த பவனி போகும்போது கழுதையின் மேலே ஏறி போகிறாரு பாருங்கள். அந்த கிராமத்துக்குள்ளே போய் அந்த கழுதை குட்டியை அவிழ்க்கும் போது ஒரு வார்த்தை தான் கேட்டாங்க. என்னத்துக்குண்டு? ஆண்டவருக்கு. இதை பக்கத்து வீட்டுக்காரனுக்குன்னு சொன்னால் கொடுப்பாங்களே? ஆண்டவருக்கு. தீர்க்க தரிசனம் நிறைவேற வேண்டும். அப்படியாய் நாங்களும் நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, அதாவது குருத்தோலை ஞாயிறு. குருத்தோலை ஞாயிறுக்கு நாங்கள் முதல் நாளே ஆயத்தமாயிடணும். சனிக்கிழமையே நாங்கள் ஆயத்தமாயிடணும். ஆண்டவரே, நாளைய நாள் ஓய்வு நாள், பரிசுத்த நாள், அந்த நாளிலே நீங்கள் பவனி போகிற நாள், எங்களுக்காக கடைசியாக பவனி போன நாள். அந்த நாளிலே சீயோன் குமாரத்தியல், ஜெருசலேம் குமாரத்தியல் மகிழ்ந்து களிகூறினார்கள், கெம்பீரித்தார்கள். ஆண்டவரே, நானும் உங்களை ஆண்டவரே நாளைய தினம் வந்திருந்து கெம்பீரமாய் நான் சத்தமிட்டு என் பாவங்களுக்காக, என் நோய்களுக்காக, என்னுடைய காரியங்களுக்காக, என் தேவன் உலகத்தின் பாவங்களுக்காக தன்னை அர்ப்பணிக்கிறதுக்காக பவனி போனார் என்பதை நினைத்து நாங்களும் அவரை போல மற்றவருடைய பாரங்களை சுமக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். ஏனோ தானோ ஒன்றில்லை, தயாராக இருக்கணும். எங்களை நாங்கள் தயார்படுத்தணும். அதனால தான் இவரிடத்திலே ஆண்டவர் கேட்கிறார், நான் நோய்வாய்ப்பட்டிருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். நான் உணவில்லாதவனாயிருந்தேன், எனக்கு உணவு தந்தீர்கள். நான் உடை இல்லாதவனாயிருந்தேன், எனக்கு கூட தந்தீர்கள். எங்கே ஆண்டவரே நாங்கள் நமக்கு செய்தோம் என்று இந்த சிறியவர்களாகிய இவர்களுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கும் செய்தீர்கள் என்று சொல்லுகிறேன் என்று சொன்னார் இல்லையா? ஏன் என்று கேட்டால், அவர் யாரையுமே தள்ளிவிட்ட தேவன் அல்ல. பாவிகளை மனந்திருப்பத்தான் வந்தார். ஏனென்றால் பாவிகளோடு இருந்து போஜனம் பண்ணும்போது இவர்கள் வேறு பாவிகளோடு இருந்து போஜனம் பண்ணுகிறாரு என்று அப்பான் ஆண்டவர் சொல்கிறாரு. நோயாளிகளுக்கு தான் வைத்தியந்து, சுகமானவனுக்கு அல்ல. சுகமானவனுக்கு என் வைத்தியந்து? பணக்காரனுக்கும் பட்டம் பெற்றவனுக்கும் கடவுளை நாடமாட்டாங்க. ஏதோ 2 மொழுதிரிக்க கொளுத்துவாங்களா, 2 இதுகளை குத்துறாங்களா, அதோட அவங்களோட இது முடிஞ்சிடும். ஆனால் அப்படி இல்லை. நோயாளிகளுக்குத்தான், பாவிகளுக்குத்தான் ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்தார். அவங்கள பாவத்தில் இருந்து விடுதலை ஆக்குறதுக்கு, சாபத்தில் இருந்து, அநியாய அக்கிரம சிந்தையில் இருந்து விடுதலை ஆக்குறதுக்கு. ஏனென்று கேட்டால், நாங்கள் செய்கிற பாவங்கள் எங்கள் பிள்ளைகளையும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் சுமரும் இல்லையா? தாய் தகப்பன் செய்கிறது பிள்ளைகளுக்கும், பிள்ளைகள் செய்கிறது தாய் தகப்பனுக்கும் மண்டலவாக இருக்குது. அப்போ அது நமக்கு அந்தப்படியான காரியங்கள் நடக்கக்கூடாதுன்றதுக்காக, ஜனங்கள் பாவத்திலே அடிமைத்தனத்திலே கிடக்கக்கூடாதுன்றதுக்காக தன்னைத்தானே பலியாக்குறதற்கு வந்தார். அவர் ஒரு மதத்தை சாதிக்க வர இல்லை, அவர் ஒரு மார்க்கத்தை உண்டு பண்ண வந்தார். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்ற வந்தார். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி மாற வேணும் என்று மாற்ற வந்தார். இன்றைக்கு பாருங்கள், நாங்கள் பொய் சொல்லுவோம் பாருங்கள், அந்த பொய்யிலிருந்து எங்களை விடுதலையாக்க வந்தார். களவெடுக்கிறதுலேருந்து விடுதலையாக்க வந்தார். பாவத்தில் பாருங்கள் எத்தனை திருமணம் செய்வோம், நாங்கள் துணிகரமாக செய்வோம் பாருங்கள். அதில் இருந்தெல்லாம் விடுதலை கொடுக்க வந்தார். ஒருத்தனுக்கு ஒருத்தி
தேவன் நினைத்ததை எந்த மனுஷனும் பிரிக்கக்கூடாது என்று சொல்வதற்காக இந்த பூமிக்கு வந்தார். அநேக காரியங்களை அவர் தானே சுமந்தார். உங்களை சுமக்க விட இல்லையே. உங்களை தன்னுடைய வார்த்தையினாலே கட்டியெழுப்ப வந்தார். ஏனென்று கேட்டால் சியோனில் தான் வேதம், சியோனில் வேதமும் எருசலேமிலே மகிழ்ச்சியும் உண்டாகும் என்று நாங்கள் பார்க்கிறோம். வேதத்தில் பார்க்கிறோம். கர்த்தருடைய வேதம் எங்களுக்கு மனமகிழ்ச்சியாக இருக்காவிட்டால் நாங்கள் துக்கத்திலே மடிவோம் என்று பார்க்கிறோம். அப்போ நாங்கள் இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம் என்றால், நாளைய ஞாயிறு ஆராதனை இன்றைக்கு நான் கொடுக்கறதுக்கு காரணம் என்னென்று கேட்டால், நாளைக்குத்தான் இந்த இதை நீங்கள் பார்க்க வேண்டியவர்களாய். ஏனென்றால் நாளைய தினம் தேவன் பவனி போன ஞாயிறு ஓய்வு நாள், கடைசி நாள். அந்த கடைசி நாள் பவனி போகிறார் பாருங்க. எல்லாரையும் சந்திக்கிறார் பாருங்க. அவங்க மரங்களை தரிச்சு போடுறாங்க, இது ஆடைகளை போடுறாங்க, வெண்ணாடைகளை போடுறாங்க, ஆர்ப்பரிக்கிறாங்க பாருங்க. ராஜாதி ராஜா, ஓ மகிமை பொருந்தியவர், சாந்த குணமுள்ளவர். எங்களுக்குள்ள நாங்கள் என்ன செய்கிறோம் என்று கேட்டால், ஆண்டவரை பார்த்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏனென்று கேட்டால், மனுஷரை பார்த்து கற்றுக்கொள்ளுகிறதல்ல, நம்ம படைத்த தேவனை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ நாளைய தினம் ஆண்டவர் பவனி போகிறார். எதில்? கழுதையின் மேலே போகிறாரு. கழுதை குட்டியையும் கொண்டு போகிறாரு கூட. ஏன்னா கழுதையை தனியாக கொண்டு போனால் குட்டி பாவம் இல்லையா? குட்டியையும் கொண்டு தான் போகிறாரு. எங்கேயுமே ஆண்டவர் ஆட்டை மட்டும் கொண்டு போக மாட்டார், ஆட்டுக்குட்டியையும் கொண்டு போவார். அதே மாதிரி கழுதையை மட்டும் கொண்டு போயில பாருங்க, கழுதை குட்டியையும் சேர்த்து கொண்டு போகிறாரு. அவருக்கு முன்பாக நாங்கள் நிற்கிறதுக்கும் பாத்திரவான்கள் அல்ல. நாங்கள் பாத்திரவான்களாக எங்களை நாளுக்கு நாளாக என் தேவனுடைய வார்த்தைகளினாலே எங்களை நாங்கள் வணைந்து கொள்ள வேண்டும். குயவன் கையில் கொடுக்கப்பட்ட களிமண் நாங்கள். அவர் எங்களை வணைந்து கொள்ள வேண்டுமென்றால் நாங்கள் அவருக்கு விட்டு கொடுக்க வேண்டும். ஏனென்று கேட்டால், அனாதி தேவன் அல்லவா அவர், அரசாளும் தெய்வம் அல்லவா. மகிமையின் ராஜா உள்ளே பிரவேசிக்கிறதற்கு நாங்கள் எங்கள் தலைகளை உயர்த்த வேண்டும். இங்கே நாங்கள் பார்க்கிறோம், தலைகளை உயர்த்தினார்கள். மகிமையின் ராஜா சாந்த குணம் உள்ளவராய் வருகிறார். ஆனால் அதே ஜனங்கள்லாம் ஆண்டவருக்கு கல்லறிந்தவர்களும் அவர்கள்தான், கொலை செய்தவர்களும் அவர்கள்தான். ஆனாலும் நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள், ஒரே இரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைகள், நாங்கள் இந்த குருத்தோலை ஞாயிறை நாங்கள் தியானிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். தியானிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நான் வீட்டில் சும்மா இருக்கும் போதெல்லாம் வேதத்தை படிப்பேன். வேதத்தில் இருக்கிற ஜோடி ஜோடியான வார்த்தைகளை எழுதுவேன். எழுதி இப்படியே ஒவ்வொருத்தருக்கும் கொடுப்பேன். ஏனென்று கேட்டால், நேரங்களை நாம் கத்தருக்கொண்டு கொடுக்க வேணும். சும்மா அங்கேயும் இங்கேயும் திரிந்து போட்டு நாங்கள் டப்பண்டுங்களுக்கு ஒரு மரணம் வந்தால் எங்கே போய் நிற்போம்? நாங்கள் மரித்தால் எங்கே போவோம்? அந்த எங்களுடைய ஆவி எங்கே போகும்? ஆனால் நாங்கள் அந்த நேரங்களை கத்தருக்கென்று செலவழிக்க வேண்டும், கத்தருக்கென்று கொடுக்க வேண்டும். நேரங்களை நாங்கள் அதற்கும் செய்ய வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைகள்னாலே வளர வேண்டும். வார்த்தை எங்களுக்குள்ளே இருந்தால் தான் அது கிரியைகளை நடப்பிக்கும். அதே போல் ஆண்டவருடைய இந்த பவனி போகிற நாளிலே நாங்கள் ஒவ்வொருத்தரும் தேவனுடைய வார்த்தைகளை தியானிப்போம். தேவனுடைய வார்த்தையினாலே நடத்தப்படுவோம். ஏனென்று கேட்டால், நாங்களும் மற்றவர்களை சுமக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். சுமப்போம். ஒருத்தருடைய பாரங்களை ஒருத்தர் சுமப்போம். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கிற தன்மையை காண்பிப்போம். ஆண்டவர் அப்படித்தான் செய்தார். ஆண்டவரை நான் உங்களுக்கு போன கிழமை மட்டில் சோதனையை பற்றி சொன்னேன், தீமையை பற்றி சொன்னேன். அது நான் உங்களுக்கு அடுத்த தரையும் நான் எழுதி வைத்திருக்கிறேன். மிகுதி கொடுக்க நேரம் இல்லாமல் போய்விட்டது. எனக்கு கொஞ்சம் உடம்புகளும் சரியில்லாமல் இருந்ததுனால, எழும்பி ஒன்று காரியத்தை செய்ய முடியாமல் இருந்ததுனால, அந்த இருந்த இடத்துலையே இருந்து அதை நான் கொடுத்தேன். என்ன நினைக்கிறீங்களோ தெரியல. ஆனால் நான் படுக்கையிலும் ராஜாமத்திலும் என் தேவனை நான் தேட வேண்டிய ஒரு
வயசுகளுக்குள்ளே போய்கொண்டிருக்கிறோம். அதனால் தயவு செய்து நாளைய தினம் நாங்கள் குருத்தோலை ஞாயிறு ஆண்டவர் எங்களுக்காக பாரங்களை சுமக்கிற நாள், அந்த நாள் அடையாளம். சிலுவைக்கு போகிற நாள், அந்த கடைசி நாள். அதைத்தான் நாங்கள் பார்க்குறோம். என்னென்னா குருத்தோலையில் குருசை வைத்து குருசை கொண்டு திரிவாங்க ஊரில். அந்த குருத்தோலை ஞாயிறுண்டா குருசு செய்வாங்க. ஏன்னா அந்த குருசில் தான் ஆண்டவர் மரிக்க போகிறாரு. இது கடைசி நாள். சில வேளைகளில் குருத்தோலைகளை ஓசன்னா ஓசன்னாண்டு பாடிக்கொண்டு போவாங்க. ரெண்டும் செய்வாங்க. அரைவாசி பேர் குருத்தோலையை ஓசன்னாண்டு பாடுவாங்க. ஒருத்தங்க குருசு செய்து ஆண்டவர்கிட்ட குருசை செய்து தான் கடைசி நாள். என்று கேட்டால் அங்காலே ஆண்டவருடைய பெரிய வெள்ளி பாடுபட்ட நாள், அவர் ரத்தம் சிந்தின நாட்கள் வருகுது. அங்காலே அவரோட உயிர்த்த ஞாயிறு வருகுது. அதுக்கு முன்னம் அவர் பவனி போகிற நாள். அதற்கு முதல்லாம் என்னென்னா அற்புதங்களின் நாட்கள். நோயாளிகளை குணப்படுத்தினார், பிசாசுகளை துரத்தினார், மரித்தோரை உயிர்ப்பித்தார், பிரசங்கம் பண்ணினார். அதெல்லாம் நாங்கள் பார்க்குறோம் இல்லையா? ஆனால் அந்த அப்படியே இதண்டு கொண்டு வரும்போது 12 சீசர்களை தெரிந்து கொண்டார். அப்படியெல்லாம் நாங்கள் அங்கால பார்த்து கொண்டு வந்ததுக்கு பிறகு இங்கே பார்க்குறோம் என்னென்னு கேட்டால் பண்டிகை நாட்கள் இதையெல்லாம் நாங்கள் பார்க்குறோம் இல்லையா? அப்போ சீசர்களை சொல்கிறார், நீங்கள் இந்த கிராமத்துக்கு போங்கள். அப்போ அந்த நாள் தான் தேவன் தன்னை அர்ப்பணிக்கிற நாள். அந்த நாள் தான் கழுதையின் மேலே பவனி போகிற நாளாக இருக்கிறது. நான் இன்னும் அந்த பவனி போகிற நாட்களை குறித்து உங்களுக்கு சொல்லுவேன். ஏனென்று கேட்டால் அது எப்போவுமே அந்த நாட்களை நாங்கள் தியானம் பண்ணலாம். எப்போவுமே ஆண்டவருடைய வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் தியானம் பண்ணுறவர்களாக இருக்க வேணும், வாசிக்கிறவர்களாக இருக்கணும், அதை சொல்லுகிறவர்களாய் மற்றவர்களுக்கு சொல்லுகிறவர்களாயும் இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதோடு இதை நான் முடிக்கிறேன் ஒரு சின்ன ஜெபத்தோடு. பரலோக பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, நீங்கள் தந்த குமாரனுக்காய் நன்றியப்பா. இந்த உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்க என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பி, ஆண்டவரே தகப்பனே, நாளைய நாள் ஆண்டவரே குருத்தோலை நாளப்பா. ஆண்டவரே எல்லா ஜனங்களும் ஆண்டவரே குருத்தோலைகளை வெட்டி, ஆண்டவரே வெண்ணாடைகளை விரித்து, ஆண்டவரே தகப்பனே ஐயா, ஆண்டவரே ஐயா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாய் சீயோன் குமாரத்திகளுக்கும் எருசலேம் குமாரத்திகளுக்கும் சொன்ன வார்த்தைகளை நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஐயா. சீயோன் குமாரத்தியை கெம்பீரித்து பாடென்று சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. ஆண்டவரே எருசலேம் குமாரத்திகளை சொல்லியிருக்கிறீங்க. மகிழ்ந்து மகிழ்ந்து ஆண்டவரே கலிகூறவும் கெம்பீரித்து பாடவும் சொல்லியிருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே கெம்பீரியுங்கள் என்று சொல்லியிருக்கிறீங்க. மகிமையின் ராஜா உள்ளே பிரவேசிக்கிறதற்கு ஆண்டவரே தடைகள் எல்லாம் நீக்கி ஆண்டவரை கெம்பீர சத்தம் போடத்தக்கதாய் சபைகளிலே என் தேவனுடைய ஆவியானவர் அசைவாட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அந்த நாளை ஆண்டவரே குருத்தோலை நாளை நினைவு கூர்ந்து ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தருக்குள்ளே மகிமையான காரியங்களை செய்ய ஆவியானவர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கழுதை குட்டியின் மேலும் ஆண்டவரே பவனி போனார் என்று நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அந்த கழுதைகள் பாரத்தை சுமக்கிறது போல என் ஆண்டவர் ஒருவராய் உலகத்தின் பாவங்களையும் ஐயா சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டியானவர் ஐயா ஆண்டவரே, கழுதையின் மேலே பவனி வந்து எங்களை காப்பாற்றிய தெய்வம் நீர் ஒருவர் தான் ஆண்டவரே. ஐயா, அந்த கடைசி நாளப்பா ஆண்டவரே, பாடுகள் படுவதற்கு முதல் ஞாயிறு எங்கள் தேவன் பவனி போன நாளப்பா. அந்த நாளை நாங்கள் நினைவு கூறுகிறோம் சுவாமினி. ஆண்டவரே, ஒவ்வொருத்தரும் அப்படியாய் நினைவு கூர்ந்து நாங்கள் ஒருத்தருடைய பாரங்களை ஒருத்தர் சுமக்க கோதுமை மணி நிலத்திலே மடிந்து மாண்டு பலன் கொடுக்கிறது போல பலன் கொடுக்க கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. உம்முடைய கரத்திலே ஆண்டவரே எங்களை நாங்கள் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. ஆராதிக்கும் போது, துதிக்கும் போது, பாடும்போது தேவனுடைய மகிமையினாலே நிறைக்கப்பட்டு ஆவியானவர் தாமே எங்கள் ஒவ்வொருத்தன் மேலும் வந்து அமர்ந்து எங்களை நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.